ஹலோ. ஹலோ அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சார் எம்எல்ஏ சரவணன் அண்ணாவா? ஆமாம் சொல்லுங்கள். நம்ம சாத்தாங்குளத்துலேருந்து நெடுங்குளத்துலேருந்து நான் பேசுகிறேன். சரி சாத்தாங்குளம் நீங்கள் மத்திய ஒன்றிய செயலாளர்னு குணசேகரன் ஒருத்தர் போட்டிருக்கீங்க. ம் சரி சரிங்களா? அவர் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவாகவே குட்கா தமிழ்நாட்டில் ஹோல்சேலில் 60%, நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் 60% லெவலில் அவர் தான் குட்கா வியாபாரம் பண்ணுறாரு. இன்னைக்கும் லைவ்ல இருக்காரு. என்ன அதாவது ஒரு ஆளை சொல்றாங்கன்னா எவிடன்ஸ் நான் உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி அனுப்பிச்சு விடுறேன். இன்ன வரைக்கும் அவர் 2010 இருந்து இன்ன வரைக்கும் அவர் மேல உள்ள குட்கா வழக்குல உள்ள கேஸ் எல்லா எஃப்ஐஆர் நம்பரும் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், நீங்க பாருங்க. இல்ல அவர் இல்ல எத்தனை வழக்கு இப்போ இடையில இருக்கா, பழைய வழக்கு இன்னைக்கும் லைவ்ல இருக்காருன்னு அவரு. இன்னைக்கு லைவ்ல ஆந்திரால கம்பெனி வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ஹோல்சேல், அவர் கூட உள்ள எத்தனை பேர் எத்தனை கோடி ரூபாய் இத்தனை நாள் சம்பாதிச்சிருக்காங்க, இன்ன வரைக்கும் எத்தனை பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்கன்னு வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரீசனா உள்ள எஃப்ஐஆர் காப்பி அனுப்பிச்சு விடுறேன். சாத்தாங்குளத்துல இப்ப கடைசியா மட்டும் குட்கா நெடுங்குளத்து வேற வண்டி தானே. நாங்க உங்களுக்கு எங்க குடும்பத்தோட நாங்க ஓட்டு போட்டோம். நம்ம எங்க அண்ணன் விஜய் அண்ணனுக்காண்டி. நீங்க யாருன்னு எங்களுக்கு அறிமுகம் கிடையாது. எங்களுக்கு அவர் பெரிய ஒரு ரசிகருங்கிறனால நாங்க போட்டோம்னு வைங்களேன். நாங்க உங்ககிட்ட தான் பேச முடியும். இல்ல அதனால நான் சொல்றேன். ஏன்னா இவனுங்களை நீங்க உள்ள விட்டுட்டு சாந்தாங்குளத்துல நீங்க சும்மா ஒண்ணும் இல்ல, நீங்க உங்களை பெருசா யாருக்கும் தெரியாது. நீங்க கார்ல ஆடம்பரமா வந்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க நார்மலா ஒரு 4 கடையில உட்காந்து விசாரிச்சு பாருங்க. ரொம்ப கேவலமா பேசுறானவன். டிவிகே கட்சிங்கிறது யாருக்குன்னா எதிர்கட்சி ரொம்ப விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. இவனும் சாதாரண பொதுமக்கள் உட்காந்து கஞ்சா வைக்கான், ஆன்ஸ் வைக்கான், இவனெல்லாம் போட்டிருக்கான்னு சொல்லி அவ்வளவு கேவலமா பேசுறான்.